இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் எண்றதுக்கு ஒரு விஷயம். நம்ம திருப்பதி போயிருப்போம், பழனி போயிருப்போம். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எண்றதுக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு 20, 30 பேர் வந்து வரிசையா உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எண்ணி ஒவ்வொருத்தருக்கும் டோட்டல் போட்டு இந்த வருஷத்துக்கான மொத்த கவுண்டிங் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நமக்கு நியூஸ்லலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து அதை எண்றதுக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த மிஷின் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கு. இன்னொன்று வந்து காயின் எண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அமேசான்ல போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது அந்த மிஷினே வந்து ஒரு 45,000 கிட்ட இருக்கும். அதை எப்படி நம்ம கம்மியான பிரைசஸ்ல வந்து பண்றது, அதோட இன்னும் கொஞ்சம் அப்டேட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளவு ரூபா காயின் இதுல இருந்துச்சு, எத்தனை காயின் அதுல இருந்துச்சு, மொத்த டோட்டல் எவ்வளவு, எந்த டேட்டு அப்படிங்கிறது ஃபுல்லாமே நம்ம வந்து மென்ஷன் பண்ண வைக்கணும். அதுதான் அந்த கான்செப்ட். அதை வந்து நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிற பார்க்குறோம். இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம ஐஆர் சென்சார் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி ஒவ்வொரு காயின் விடுறதுக்கு ஒரு சில மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மோட்டார் யூஸ் பண்ண போகிறோம். அது ஃபுல்லாமே எப்படி பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். காயினை வந்து இது செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்காக தான் அந்த கான்செப்ட். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியன் ருபி காயின் வந்து 1 ரூபி, 2 ரூபி, 5 ரூபி, 10 ரூபி, அது மாதிரி 75 ரூபி, 100 ரூபீஸ் வரைக்கும் நமக்கு காயின்ஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த காயினை ஃபுல்லாமே பல்காக இருக்கிற காயினை ஃபுல்லாமே எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் அது. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சூழ்நிலை இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இதில் வந்து ஃபுல்லாக இதோட காயினை வந்து செப்பரேட் பண்ணி இதை வந்து ஆக்சுவலாக ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம எதுக்காக அந்த டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம் அப்படின்னா, இது ஒவ்வொருவரையும் வந்து ஒரு காயின் வந்து இதில் உட்காந்துடும். பிக் பண்ணிக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் கேப்பில் வந்து இந்த ஒவ்வொரு இதோட டிஸ்டன்ஸும் வந்து இது ஒவ்வொரு காயின் அடுத்தது விழுகிறதுக்கான டிஸ்டன்ஸ். இந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் இப்போ இது வந்து நம்ம ஒரு 1 இன்ச் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 1 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு காயின் வந்து அடுத்தடுத்து விழுகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ ஒவ்வொரு இதுவே வந்து ஒவ்வொரு இதில் பிக் ஆகிக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து 1 ரூபி காயின் கொடுத்துருக்கோம், 10 ரூபி காயினும் கொடுத்துருக்கோம், 5 ரூபி காயினும் கொடுத்துருக்கோம், 2 ரூபி காயினும் கொடுத்துருக்கோம். நம்ம இன்னும் 75, 100 அந்த ரேஞ்சுக்குலாம் போகல. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம காயின் இதில் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு காயின் வந்து இந்த இதில் வந்து இதை விழுந்துடும். நம்ம மோட்ரு ரன் ஆகும்போது ஒவ்வொரு இதுவும் ஒரு பிக் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு ட்ரேல வந்து இது ஒவ்வொரு காயினாக வந்து நமக்கு வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ஹோல் இதில் இது பண்ணியிருக்கோம். 1 ரூபி காயின், 2 ரூபி காயின், 5 ரூபி காயினும் சேம் ஹோலாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ஒரே இதில் போட்டிருக்கோம். இது 10 ரூபி காயின், இது வந்து இதில் விழுந்துடும். சரி, ஓகே. இப்போ இதில் விழுகிறதுல வந்து நம்ம எப்படி வந்து இதை கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஐஆர் சென்சார் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது வந்து ஒயிட் கலர் நார்மலாக நம்ம டிவி ரிமோட்டில் யூஸ் பண்ணக்கூடியது தான். இது வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து ஐஆர் எல்இடி இருக்கும். ரிசீவ் பண்ணுறது வந்து ஃபோட்டோ டயோடு இருக்கும். இதுதான் வந்து அந்த ஐஆர் சென்சார் அப்படிங்கிறது. இது வந்து IRF 500 அப்படிங்கிற சென்சார் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஹை ஸ்பீடு வந்து டிடெக்ட் பண்ணும், அதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுலேயும் 10 ரூபியை கவுண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இதில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே ஐஆர் எல்இடி அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோ டயோடு அப்படிங்கிறது வந்து இதில் இருக்குது. ஃபோட்டோ டயோடு அப்படிங்கிறது இதில் இருக்குது. இது ரெண்டும் தான் வந்து நமக்கு விழுகும்போது கவுண்ட் பண்ணோம். இது எதுக்காக மேலே ஹோல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏன்னா ரேஸ் வந்து நமக்கு சீக்கிரமே பட்டு ரிட்டர்ன் ஆகுது. அதனால வந்து ஓப்பனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஏற்றாப்புல டிஸ்டன்ஸுக்கு ஏற்றாப்புல நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது எவ்வளோ ஒவ்வொரு இதுவும் கவுண்ட் ஆகிறத பொறுத்து இதில் வந்து நமக்கு அந்த எல்சிடி வந்து நமக்கு சொல்லும். இதில் வந்து எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். சொல்லிவிட்டு எப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டோமோ அப்போ வந்து இதில் வந்து பிரிண்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரிண்டரில் வந்து இதில் வந்து ஒரு நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர் வந்து வச்சுருக்கோம். மினி பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ இதில் வேல்யூ இருக்குது, அதாவது எவ்வளோ மணி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ 5 ரூபி காயினும் 2 ரூபி காயினும் சேம் சைஸில் இருக்கிறதுனால இந்த இதில் டிசிஎஸ் கலர் சென்சார் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ 5 ரூபி காயின் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து கோல்டு கலர்லையும், 2 ரூபி காயின்ங்கிறது சில்வர் கலர்லையும் வருது. அதை வந்து தனியாக பிரிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதை பிரிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரும், இதை தனியாக பிரிக்கிறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம 5 ரூபி காயினை வந்து இந்த சைடு கொண்டு வரதுக்கும், 2 ரூபி காயினை வந்து அந்த சைடு கொண்டு போகிறதுக்கும் இது தனியாக ஒரு டிவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து எதுக்காக அப்படின்னா, வரக்கூடிய பவர் சப்ளையில் வந்து 230 வோல்டேஜை 12 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்ட் தான். இது வந்து எல்லாமே டிசியில் தான் ஒர்க் ஆகும். பட் வந்து எல்லாமே 12 வோல்ட், 5 வோல்ட் அந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். அதனால் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கோம். இது வந்து 230 வோல்டேஜை 12 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி இந்த ரெகுலேட்டர் யூனிட்டு கொடுக்கும். இந்த ரெகுலேட்டர் யூனிட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து டயோடும் உள்ளே கொடுத்துருக்கோம். இந்த டயோடு வந்து என்னன்னா, ஏசியை வந்து டிசியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெகுலேட்டர் அப்படிங்கிற ஐசி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளே, மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாருக்கும் கொடுக்கறது யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ரெக்டிஃபையர் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து வரக்கூடிய இதை வந்து
இந்த ரெக்டிஃபையர் யூனிட் வந்து இந்த மோட்டாருக்கு உள்ளது. அதே மாதிரி இந்த மோட்டாரோட ஸ்பீடையும் நம்ம அது நமக்கு லோடுக்கு ஏற்றாப்புல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். IRF 540 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி மூலமாக தான் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேரியாகன்னு சொல்லுவாங்க, இல்லை வேல்யூ கண்ட்ரோல் சொல்லுவாங்க, இல்லை வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து நிறைய டைப்பில் சொல்லுவாங்க. இது வந்து 100K வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இதோட ஸ்பீடு வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து மோட்ரு ஆன் பண்ணியாச்சு. இது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ₹1 காயினை வந்து நம்ம போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ₹1 காயின் வந்து இதில் போடுறோம். போட்ட உடனே அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பிக் ஆகிட்டு இது வந்து ஒரு இதில் வந்து உள்ளே போயிடுச்சு. மறுபடியும் இதுவும் இப்போ வந்து ₹1 காயின் வச்சுட்டோம், ₹5 காயின் வச்சுட்டோம். இப்போ ₹1 காயின் வந்து இதில் போயிடுச்சு. ₹5 காயின் வந்து கரெக்டாக இந்த இதில் ஓடி வந்துடுச்சு. இப்போ டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ₹1 அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ₹5 வந்து அதே மாதிரி இதில் கவுண்ட் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம ₹10 வந்து உள்ள வைக்கணும் அப்படின்னா ₹10 வந்து உள்ளே வச்சுட்டோம். இப்போ வந்து ₹10 வந்து கரெக்டாக அதில் விழுந்து இதில் வந்து ஓடி வந்துடுச்சு. இப்போ ₹10 அப்படிங்கிறது ஒன்று வந்து கவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த இதில் வந்து நமக்கு ஓகே போதும், நம்ம வந்து கவுண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிரிண்ட் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே எவ்வளோ ரூபா இது பண்ணோம் அப்படிங்கிறத வந்துடுச்சு. ₹1 காயினில் வந்து ₹1 காயினில் ₹1, ₹2 காயினில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. ₹5 காயினில் 2 காயின் வந்துருக்கு. ₹10 காயினில் ஒன்று மொத்தம் ₹21 அதில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வச்சுருக்காங்க. ரீசெட் இப்போ இதில் ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ரீசெட் ஆகும். மறுபடியும் காயின் கவுண்டேஷன் அப்படின்ட்டு இதில் வந்துடும். இப்போ ஃபுல்லாக அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னும் இதோட அப்டேட்டையும் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் எப்படி வர வைக்கிறது, அது மாதிரி இதுக்கு தனியாக வந்து ஒரு RFID லாக் போட்டு அதை வந்து அந்த கீயை வந்து காமிச்சா மட்டும்தான் அந்த இது வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற அதோட அப்டேட் வீடியோவும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கப்படும். அதை வந்து நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க, இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்டே வந்து இது பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து நீங்கள் பார்க்குறவங்க டீச்சராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கும் இன்னொன்று இன்ஸ்பயர் அவார்ட், வானவியல் அறிவியல் மன்றம் சொல்லி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.